வணக்க மக்களே, இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோஸ் எதை பார்த்தீங்கன்னா, விசில் போடு. அதாவது விஜய்க்கு விசில் போடு. விஜய்ன்ற 3 எழுத்து, விசில்ன்ற 3 எழுத்து, தாவேக்கா, தமிழக வெற்றி கழகம், டிவிக்கான்றது 3 எழுத்து, இப்படி நிறைய பேசிட்டு இருக்காங்க. 3 எழுத்து 3 எழுத்துன்னு பேசிட்டு இருக்காங்க. மெயின் ரீசனுக்கு போயிடலாம். மயில்சாமி, பிரகாஷ்ராஜ் இவங்களுக்கெல்லாம் விசில் சின்னம் தான் கொடுக்கப்பட்டுச்சு. இவங்கெல்லாம் வெற்றி பெற்றாங்களா, அவங்களோட அரசியல் பயணம் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அதே சினிமா பிரபலம் தான் நம்மளோட டிவிக்கா. இது வந்து இன்டைரக்டா சமிக்கைக்கு அடுத்துறது. எல்லாருக்கும் டைரக்டா போய் அனௌன்ஸ் பண்ண முடியாது. இது ஒரு கோமாளி. அதாவது ச இது விளையாடுறாங்கல்ல, சீட்டு கட்டு விளையாடுறாங்கல்ல. சீட்டு கட்டுல ஒரு சோக்கர் வச்சிருப்பாங்க. சோக்கர் தான் ஆட்டத்தை முடிச்சு வைக்கும். ஸோ அந்த சோக்கர் கட்டு ஒன்று இருக்குல்ல, கோமாளி தானே அது, நாகரீக கோமாளி தானே சொல்லுவாங்க சினிமாக்காரங்க. கூத்து கட்டுறவங்க, அது பேர் என்ன சொல்லுவாங்க, கூத்தாடின்னு தான் சொல்லுவாங்கல்ல, அதுக்கு சோக்கர் தான் சொல்லுவாங்க. இது எதுவும் தப்பு கிடையாது. அது நம்மளும் அதுலேருந்து வந்தவன் தான். ஸோ தப்பு கிடையாது, சீரியஸ்லி தப்பு கிடையாது. ஸோ கூத்தாடி, இந்த கூத்தாடின்ற ஒரு ட்ரம் கார்டு இருக்கு. இதை வச்சு தான் இந்த ஆட்டத்தை முடிக்க போறாங்க. என்ன ஆட்டத்தை முடிக்க போறாங்க அப்படின்னா, கொஞ்சம் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, அரசியல் ஒரு சீட்டாட்டம் இருக்கு. அந்த சீட்டாட்டம் என்ற சூதாட்டத்தை இந்த ட்ரம் கார்டு, விஜய்ன்ற ட்ரம் கார்டை வச்சு தான் முடிக்க போறாங்க. அது எப்படி ப்ரோ முடிக்க போறாங்க? விஜயோட அடுத்து சிஎம் ஆக போறாரா அப்படின்னு கேட்டால் அது இல்லை. அப்போ என்னதான் ப்ரோ ஆட்டத்தை முடிக்க போறாங்கன்னா, விஜய் சிஎம் ஆனால் தானே ஆட்டம் முடியும், வேற என்ன முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஎம்கே மொத்தமாக முடிச்சுருவாரா, ஏடிஎம்கே ஜெயிச்சிருமா அப்படின்னா கிடையாது. டிஎம்கே தான் வெற்றி பெறும். டிவிக்கு ஆட்சிக்கு வராது. டிவிக்கா ஒரு ஒரு பப்பட் கவர்மெண்ட் மாதிரி தான் இருக்கும். அவர் ஆட்சிக்கு வர மாட்டாப்ல. எதிர்கட்சி ஒரு சில கேங் இருக்கும். இது ஓப்பன் டெண்டர். அதாவது இந்த டைம் நடக்கிற எலெக்ஷன் வந்து ராயல் கவுன்சில் இருக்குல்ல, இந்த கவுன்சிலிருந்து ஓப்பன் டெண்டர் விடப்பட்டிருக்கு. என்ன விஷயம் அப்படின்னா, யார் வேணா என்ன வேணா பண்ணி ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஆனால் ஆளும் வர்க்கம் டிஎம்கே ஃபிக்ஸ் பண்ணிடுச்சு. எதிர்கட்சி, அப்புறம் அந்த மூன்றாவது கட்சி, அடுத்து வளர்ந்து வர கட்சி, இந்த மாதிரி கேட்டகரிக்குள்ள நீங்க என்ன வேணா பண்ணிக்கங்க. இது கடைசி எலெக்ஷன். அதாவது 2026 எலெக்ஷன்றதை மறந்துருங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம பொருளாதார வீழ்ச்சிக்குள்ள போயிடுவோம், உள்நாட்டு கிளர்ச்சிக்குள்ள போயிடுவோம். இன்னும் நம்ம சவுத் இந்தியா பஞ்சாயத்து நடக்கும், வேர்ல்டு வார் நடக்கும். ஸோ அப்போ எலெக்ஷன் நீங்க இங்கே யார் நடத்திட்டு இருப்பா? எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இதுதான் கான்செப்ட். அதாவது எங்க விஷயங்கள் தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, எதற்காக விசில் சின்னம் கொடுக்கப்பட்டுச்சு. சிஎஸ்கே அந்த பிராண்ட் இருக்குல்ல, சிஎஸ்கேன்ற ஒரு டீம் இருக்குல்ல, சென்னை டீம், அதுக்கு விசில் போடு அப்படின்ற ஒரு வார்த்தை தான் மெயின் ஐக்கானே. விசில் போடுன்ற ஒரு பாட்டெலாம் எடுத்திருக்காங்க. விஜய் அவர்கள் 2008 விசில் போடு கூட்டத்துக்கு, அதாவது சிங்க லஜ்ஜை கூடிய மஞ்சள் கூட்டத்துக்கு பிராண்ட் அம்பாசிடரா இருந்திருக்காரு. அந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஊருக்குள்ள புலி வர்ற வரைக்கும் வேட்டைக்காரனை பத்தி தான் அந்த ஊரே பேசும். ஒரு நாள் புலி வரும். காடை போட்டு விட்டுருங்கன்னு போட்டிங்கன்னு வைங்க, எனக்கு சேஃப்டி. அது உண்மையாலுமே இருந்தா கூட யாரும் உங்களாண்ட வந்து எந்த கேள்வியும் கேட்க முடியாது. நல்ல ஐடியா சார், ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த விஜய் அவங்கள பத்தி இந்த அரசியல் பயணம், சினிமா பிரபலம், இதெல்லாம் முன்னாடி பர்சனலா பார்க்கலாம். விஜய்ன்ற ஒரு நபர் வர்றதுக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு சாதாரண ஒரு ஆள். அதாவது நம்ம ஏரியா, பக்கத்து ஏரியா பையன் மாதிரி இருப்பாப்ல. ஒரு கருப்பாகவும், ஒரு இப்ப இருக்க ஹீரோ மெட்டீரியல் இல்லாம அப்ப இருந்தாரு. அது அவருக்கே தெரிஞ்ச விஷயம் தான். எல்லா மீடியாஸும் அவர் கிண்டல் பண்ணுச்சு. எல்லாருமே, அதாவது இந்த மக்கள் அவரை கிண்டல் பண்ணாங்க, எதிர்த்து இது பண்ணாங்க. அந்த சிறுவன் வளர்ந்து வர்றதுக்காக எல்லா வேலையும் பார்த்தாப்புல. உள்ளிட்டு வேலையெல்லாம் நிறைய இருக்கு. நீங்க சினிமாக்குள்ள போய் கேட்டு பாருங்க, ஒருத்தர் வளர்றதுக்காக என்னெல்லாம் பண்ணுவான்றத கேட்டு பாருங்க. சிவகார்த்தியன், தனுஷ் இவங்க பஞ்சாயத்தெல்லாம் அரசல் பரசலா கேட்டிருப்பீங்க. அதுக்கு முன்னாடி அஜித், விஜய் இவங்களுடைய வரலாறு. ஏன்னா அஜித்ன்ற ஒரு நடிகர் வந்து அவங்க மெக்கானிக்கை வேலை பார்த்தாரு. அவங்க ஃபேமிலி வந்து ரொம்ப கஷ்டப்படுறது, தனக்கு தானே உயர்ந்து வந்தவர், இப்படிலாம் ஒரு கதை உருட்டிருப்பாங்க. ஆனா அஜித்தோட அண்ணன் வந்து அமெரிக்காவில் போய் படிச்சிருக்காப்புல. ஃப்ளூயிடா பயங்கரமா இங்கிலீஷ் பேசக்கூடிய ஆள் தான் அஜித். 10th மட்டும் படிக்கல அவரு. ஸோ அவர் நல்ல ஒரு படித்த ஒரு நபர் தான். ரொம்ப 10th படித்தாரோ படிக்கலையோ அதெல்லாம் தனிப்பட்ட விஷயம். ஆனால் அவர் ஏழை சமூகத்தை சேர்ந்தவர். ஒரு மெக்கானிக்கல் கடையில் வேலை பார்த்தாருலாம் கிடையாது. ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு, அதில் மோட்டார் சம்மந்தமாக இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க, பைக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அதை போய் கற்றுக்கிறதுக்கு வேணா போயிருக்கலாமே தவிர அவர் அங்கே கூலிக்கு வேலை பார்க்கல. இதுவே பல அஜித் ரசிகர்களுக்கு தெரியாது. ஸோ இதெல்லாம் எதுக்குன்னா அது ப்ரொமோஷன். உழைப்பால் உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லும் போது இந்த உழைக்கிற மக்களுக்குலாம் அவர் ஒரு கடவுளாக மாறிடுவார். புரியுது அவங்களுக்கு? சிம்பிள் கான்செப்ட். இதெல்லாம் அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இது வளரும் போது இது ஆமான்னு சொல்ல மாட்டாங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இதனால அவங்களுக்கு பூஸ்டப் கிடைக்குது, மைலேஜ் கிடைக்குதுன்றனால இதை யூஸ் பண்ணிப்பாங்க. அப்போ இவங்களாம் நல்லவங்களா மைண்டில் வச்சுக்காங்க. தான் வளர்வதற்கு எதை வேணா செய்யலாம்னு நினைக்கிற ஆட்கள் தானே. இப்படித்தான் எல்லா பிரபலங்களும், எல்லா பெரிய ஆட்களும். சரி, அதனாலதான் கான்ட்ரவர்சியை விரும்புறாங்க. இந்த கான்ட்ரவர்சி தன்னை பற்றி பேசும்போது மக்களுக்கு பதியப்படும். இப்படி ஒரு நபர் இருக்கான் அப்படின்னு பதியப்படும். எவ்வளவுக்கு எவ்வளவு மக்களுக்கு நம்மளை பத்தி தெரியுதோ அவ்வளவுக்கு அவ்வளோ அவனுக்கு ஒரு வேல்யூ. ஸோ இதெல்லாம் டீட்டெயிலாக தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். சரி, விஜய்க்கு வருவோம். விஜய்
ஆரம்பத்தில் ரொம்ப இந்த ஹீரோ மெட்டீரியல் இல்லாமல் இருந்திருக்காரு. அவர் க்ரூம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. டான்ஸ் ஆடுவார், பாட்டு பாடுவார். இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. அம்மா பையன்லாம் சேர்ந்து டுவேட் பாடுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வளர்ந்து வரும்போது இவருக்கு நெகட்டிவ் ஃபேம்ன்றது என்னன்னா, மாமியாருக்கு முதுகு சேர்த்து வச்சது, அப்போவே த்ரிஷா அவங்க வந்து நான் ஃபியூச்சரில் சிஎம் ஆவேன்னு சொன்னது, இவர் வந்து தாவேக்கா அந்த 2 யானை இருக்குல்ல, அதை வந்து ஒரு மீட்டிங்கில் ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது அங்கே வேற ஒரு டேபிளில் விரிக்கப்பட்ட மேட் இருக்குல்ல, அதில் 2 யானை இருக்க மாதிரி இருக்கும். இப்போ அதை ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. அன்றே பிளான் பண்ணி தான் விஜய் வந்திருக்காருன்னு. விஜய் பிளான் பண்ணி வரல, விஜயை வச்சு ஒரு பிளான் பண்ணி நடந்துட்டு இருக்கு. இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்டாக தெரியணும் அப்படின்னா வரிசையாக வீடியோ போடுறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் மெம்பர்ஷிப்பில் தான் இருக்கும், போய் பாரு. அது வீடியோ வரிசையாக ஒவ்வொரு வீடியோவாக பாருங்கள். விஜய்ன்ற நபர் யார், இந்த பிம்பம் இயற்கையாக மக்களுக்காக வந்துச்சா, இந்த விசில் போடு கூட்டம் எதுக்காக வந்துச்சு, அது விசில போட வந்துச்சா சங்கூத வந்துச்சான்றது அப்புறம் தான் தெரியும். நான் ராஜபக்சேயோட விஜயை ஒப்பிட்டு பேசியிருக்கேன், சும்மா பேசலை. சங்கூது இருக்கிறதுனால தான் விசில கொடுத்துருக்காங்க, சங்கு கொடுக்க முடியாதுல்ல. இதே இந்த படத்தில் திருப்பாச்சி சிவகாசி ஏதோ ஒரு படத்தில் வந்து ஒரு சங்கு ஊதுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சீக்வன்ஸை இங்கே அடாப்ட் பண்ணி பாருங்க. சங்கு ஊத போறாரு. இவங்க திருந்த முடியாது. திரும்பவும் சொல்றேன், இந்த மேட்ரிக்ஸ் தவறான கட்டமைப்பு வந்து வேற மாதிரி கட்டமைச்சிருக்காங்க. அதாவது வேலை வளரணும் வைக்கணும்னா இவங்கெல்லாம் சொல்ற விஷயங்களை கேட்டு வளரணும். இதை பண்ணு, இதை பண்ணாத அப்படின்னு. இப்போ பிக் பாஸ் நிகழ்ச்சின்னு ஒன்று இருக்கு, அது வந்து ஒரு ஸ்கிரிப்டட் தானே, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் அதை பார்த்து பாமர மக்கள் பாதிக்கப்படுறாங்களே, இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ இவன் தான் தப்பு பண்றான், இவங்க ஓட்டு போடுங்க. ஆனால் எவனுமே தப்பு பண்ணல, இது ஸ்கிரிப்டடு. அந்த ஸ்கிரிப்டடை ஓவர் கம் பண்ணி அதை அவங்களுடைய தனிப்பட்ட முறையில் தனக்கு ஏற்ற மாதிரி தன்னை குரூம் பண்ணிக்கிறதுக்காக பயன்படுத்திக்கிற ஒரு டூல் தான் இந்த பிக் பாஸ்ன்ற ஒரு நிகழ்ச்சி. சாதாரண ஒரு டிவி நிகழ்ச்சியில இவங்க இவ்வளோ உள்ளிட்டு வேலை பார்க்குறாங்க, அதாவது ஏமாத்துறாங்க. சினிமா இண்டஸ்ட்ரி எவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி, எவ்வளோ காசு புழங்குற இடம். அப்போ அவங்க எந்த அளவுக்கு அந்த இடத்த தக்க வச்சுருக்க என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு யோசிச்சு பாருங்க. த்ரிஷா இல்லைனா நயன்தாரா, ஏன்னா இந்த வார்த்தை ஏன் சொன்னேன்றது கீழே டிஸ்கிரிப்ஷன் ஒரு வீடியோ இருக்கும். த்ரிஷா இல்லைனா நயன்தாரான்னு அந்த வீடியோ பாருங்க. த்ரிஷா இல்லைனா நயன்தாரான்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் வந்திருந்தாங்கன்னா அந்த இடத்துல பேக்கப்ல நயன்தாரா இருந்திருக்கணும். விஜய் வந்தனால பின்னாடி பேக்கப்பா த்ரிஷா இருக்காங்க. இது இன்னமும் டீட்டெயில்டாக போக முடியாது, சிம்பிளான கான்செப்டுக்குள்ள போவோம். இங்க 2008 இலங்கையில போர் உச்சத்துல இருந்துச்சு. அதாவது 2009 முடியுது, 2008 கொஞ்சம் உச்சத்துல இருந்துச்சு. 50,000 மக்கள் 20,000 மக்கள்னு செத்துக்கிட்டு இருக்க டயத்துல இந்த ஐபிஎல்ன்ற மேட்ச் ரொம்ப முக்கியமோ. இப்ப இலங்கை தமிழர்கள் போராடுற இவர் தானே, அப்பெல்லாம் இங்க தூங்கிட்டு இருந்தாரா, கோமால இருந்தாரா? சிஎஸ்கேக்கு பிராண்ட் அம்பாசிடரா இருந்தாரு 2008. இந்த சிஎஸ்கே தான் 2016 நினைக்கிறேன் சம்திங். 2016 பத்தி ஒரு ஷார்ட்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு. 2016 லூப் நடக்க போகுது. என்ன லூப் நடக்க போகுது 2016 அப்படின்னா ஒரு லூப். ஜெயலலிதா மேல இறந்து போனாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு பெரிய லெவலில் ப்ராப்ளம்ஸ், புயல் இந்த மாதிரிலாம் நடந்துச்சு. ஒரு சின்ன வைரஸ் மாதிரிலாம் பரவுச்சு. 2016 எலெக்ஷன், அதாவது அந்த எலெக்ஷன் நல்லா ஒத்து நோக்கி பாருங்களேன். அது ஜெயலலிதா அவங்க வந்து 2வது தடவை ஜெயிச்சது. அந்த கட்சி பயங்கரமான அடி வாங்குச்சு, ப்ராப்ளம் கிரியேட் ஆச்சு, அவங்களுக்கு உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டல் போனாங்க, எல்லாம் நடந்துச்சு. ஆனால் அந்த டைம் ஜெயிச்சது ஏடிஎம்கே தான். இப்போ 2016 ரீசெண்டாக ஃபேம் ஆகிட்டு இருக்கு. அதாவது 2016 10 இயர்ஸ் பேக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போஸ்ட் போடுறாங்க. இதெல்லாம் சமிக்கை. 2016 நடந்த லூப் இப்போ நடக்க போகுதுன்னு அர்த்தம். அப்போ ஆளும் வர்க்கம் யார் ஆண்டுகிட்டு இருக்கா? இப்போ 2வது தடவை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா? 2016 நடந்த லூப் அப்படியே நடக்குதுன்னா அந்த டைம் ஏடிஎம்கே, இந்த டைம் டிஎம்கே. ஆனால் ரெண்டுமே கழகம். புரியுதா? சிம்பிள். இந்த கழகங்கள் இந்த டைம் வந்து டிஎம்கே தான் ஜெயிக்க போகுது. அப்போ ஜெயலலிதா மேல் போயிட்டாங்களே, அப்போ இன்னைக்கு அந்த டைம் அம்மானா இந்த டைம் யாரு? சரி, இது ஒரு ஷார்ட்ஸ் அடிச்சுக்குவோம். ஏன் அப்படின்னா இது வந்து சுருக்கமாக சொல்றதுதான் சரி. தேடுங்க, சிந்தனை ஓட்டத்தை அதிகப்படுத்தினாதான் நீங்க திங்க் பண்ண ஆரம்பிப்பீங்க. 2016 நிகழ்வுகளை மைண்ட் வச்சுக்கோங்க, 2026 இந்த நிகழ்வுகளை மைண்ட் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அப்படியே பாயிண்ட் ஆஃப் வியூ ஃபாலோ பண்ணிட்டு போங்க, விஷயம் புரிஞ்சுப்பீங்க. கம்மிங் டு பாயிண்ட், விஜய் இங்க வைப் பண்ணிட்டு இருக்காரு, அங்க எல்லாருக்கும் பாடம் கட்டிட்டு இருந்தாங்க. இலங்கையில லட்சக்கணக்கான மக்களுக்கு பாதிக்கப்பட்டு இருந்தாங்க, ஆயிரக்கணக்கான மக்கள் செத்துக்கிட்டு இருந்தாங்க. இங்க ஐபிஎல் கொண்டாட்டத்துல வைப் பண்ணிட்டு இருக்காரு உங்க தமிழக வெற்றி கழகம் தலைவர். வரலாற்றை பின்னோக்கி படிக்கலைன்னா, ஒரு நபரோட வரலாறு தெரியலைன்னா, அவன் என்ன மாதிரி ஆளுன்றதை புரியலைன்னா அவன் உனக்கான தலைவனா மாறுவான். அப்படிதான் மாறி வரலாற்றுல எல்லாருமே அப்படிதான் மாறி இருக்காங்க. சிம்பிளா திங்க் பண்ணி பாருங்க. 2008 விஜய்க்கு என்ன கோமால இருந்தாரா? விஜய்க்கு உலக அரசியல்லாம் தெரியாதா? ஏன் இலங்கை மக்கள்லாம் அப்போ யாருன்னே தெரியலையா? குறிப்பா விஜயோட மனைவியே ஸ்ரீலங்கா பெண். அதாவது சிங்கள பெண் கிடையாது, அது நமக்கு தெரியல. ஆனால் ஸ்ரீலங்கா பெண். அவங்களோட மாமனாருடைய அந்த ஸ்டீல் எக்ஸ்போர்ட் எல்லாமே ஸ்ரீலங்கா. இப்போ லண்டன் சிட்டிசன், அமெரிக்கா சிட்டிசனாக மாறிட்டாங்க. மயம் கூட அமெரிக்கா தான்.
அவங்க பையன் கூட விசில் போட்டுட்டு இருக்காப்புல, வைப் பண்ணிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்திருக்காரு. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இலங்கை மக்கள் செத்துக்கிட்டு இருந்த டைமிங்கில் இங்கே ஐபிஎல்ன்ற ஒரு மக்கள், இங்கே இருக்க மக்கள் அதை நினச்சி அதுக்காக சப்போர்ட் பண்ணிருக்கணும், வருத்தப்பட்டு இருந்திருக்கணும். ஏன்னா நம்மளோட தொப்புள்குடி உறவுகள் தான். இப்போ நம்ம சொந்தக்காரங்க இருக்காங்க, இப்போ அமெரிக்காவில் இருக்காங்க நம்ம சொந்தக்காரங்க, பல ஆண்டுகள் தள்ளி போயிட்டாங்க, அவங்க ஃபேமிலி அங்கேயே மைக்ரேட் ஆயிடுச்சு, ஒரு 150 வருஷம் அங்கேயே இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நம்ம சொந்தக்காரங்க தான், அது நமக்கு நல்லா தெரியுது. அவங்க வீட்டில் ஒரு கேதமோ, அவங்க வீட்டில் ஒரு நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ நடந்துச்சுன்னா அது நமக்கு பாதிக்குமா பாதிக்காத, அது அவங்க வீட்டு பிரச்சனைப்பா, அது அவங்க வீட்டு கேதப்பா, அப்படியே நம்ம நினைப்போம், ஐயோ அவங்க இறந்து போயிட்டாங்களே, ஐயோ நல்ல மனுஷனே அப்படின்னு நம்ம யோசிப்போம்ல. பேசிக்கான கரிசனம். இங்கே அநியாயமாக மக்கள் செத்துட்டு இருந்தாங்க. சிங்களத்தில் இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை தான் இவர் திருமணம் பண்ணியிருக்காரு. அப்போ அவருக்கு ஈஸியாக அந்த கனெக்ட் இருக்கணும். அதாவது இங்கே இருக்க பெண்ணை கல்யாணம் பண்ணி இல்லை வெளிநாட்டு பெண்ணை கல்யாணம் பண்ணினா கூட இந்த அளவுக்கு ஒரு கனெக்ஷன் சொல்ல முடியாது. ஸ்ரீலங்கா பெண்ணையே கல்யாணம் பண்ணிட்டு ஸ்ரீலங்காவில் செத்துட்டு இருக்கும்போது இங்கே அவர் வைப் பண்ணி பிராண்ட் அம்பாசிடராக போய் இந்த ஐபிஎல் மேட்சை ப்ரொமோட் பண்ணியிருக்காரு. இங்கே இருக்க யங் ஜென்ரேஷன் வீரியமாக பேசக்கூடிய இடத்துல, வீரியமாக திங்க் பண்ண வேண்டிய இடத்துல இருக்க வேண்டியவங்க அங்கே ஐபிஎல் கொண்டாடிட்டு இருந்திருக்காங்க. ஆல்ரெடி கிரிக்கெட்டோட வெறியர்கள் ஒரு கூட்டம் இருக்குது, சினிமா பைத்தியங்களையும் சேர்த்து மர்ஜ் பண்ணி உள்ளே சொல்லுறாங்க. சிஎஸ்கேவோட கேப்டன் யார்? தலன்னு ஒருத்தர் சொல்லுவாங்க. தலனா யார்? அஜித் விஜய் தானே சண்டை போட்டுருக்காங்க சினிமாவில். ஆனால் இங்கே பார்த்தீங்களா கிரிக்கெட்டில் தலை கூட தான் தளபதி இருப்பாப்புல. புரியல இல்லை? இதுக்கு முன்னாடி இதே சிஎஸ்கே மேட்ச் நடக்கும்போது கொஞ்ச நாள் முன்னாடி சமீபத்தில் நடந்த ஐபிஎல்ல மேட்ச் பார்க்க வந்தது யார்? குட்டி தளபதி யார்? சிவகார்த்திகேயன். துப்பாக்கி கொடுத்துட்டார்ல, துப்பாக்கி கொடுத்தப்பறம் அவர் தானே தளபதி. அந்த தளபதியும் அந்த தலையும் சேமாக உட்காந்து ஐபிஎல் மேட்ச் பார்த்துட்டு இருந்தாங்க. இதெல்லாம் உங்களுக்கு புரியவே இல்லையா ப்ரோ? இதெல்லாம் எல்லாமே கோயின்சிடன்ஸ் நினச்சேன்னா அப்போ நீ போயிட்டே இரு. கீழே கமெண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இந்த வீடியோஸ்லாம் பாரு. எல்லாமே கோயின்சிடன்ஸ் அப்படின்னா நீ வாழ்கிறதே கோயின்சிடன்ஸ் தான். எதிர்காலத்தில் நீ அடி வாங்க போகிறதும் கோயின்சிடன்ஸ் தான், தெரிஞ்சுக்க. இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சொல்லலாம். நான் திரும்பவும் சொல்கிறேன், உங்களை சுற்றி நடக்கிறது எல்லாமே போலியான கட்டமைப்பு. உண்மையிலே இதெல்லாம் நான் மெனக்கிட்டு சொல்லணுமா வைக்கணுமா அப்படின்றது எனக்கு ஒரு பக்கம் நெருடலாகவும் இருக்கும். அதே மாதிரி இந்த கோட் படத்தில் கூட பாருங்க, கடைசி சிஎஸ்கே மேட்ச் ஐபிஎல் மேட்ச்சுக்கு தோனி மேட்ச் ஆடிட்டு இருக்காரு, கீழே இவர் மேலே மேட்ச் ஆடிட்டு இருப்பார். அவங்க பையன் எல்லோ டிஷர்ட் போட்டு வந்துருப்பாப்புல. அவங்க பையனும் அவங்க அப்பாவும் சண்டை போடுற ஒரு கேம், அது வேற மாதிரி கணக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை நிப்பாட்டுவீங்க. அதில் நல்லா நோட் பண்ணி பாருங்க, சிஎஸ்கே கிரவுண்டில் தான் நடக்கும். அதே மாதிரி அந்த கிரவுண்டு வெங்காயம் வச்சிருப்பேன்னு சொல்லி தான் ஒரு மேட்ச் நடக்கும். இதே கடைசி உலக போரில் இந்த கிரிக்கெட் கிரவுண்டு தான் டம் டமால்டு. இது எல்லாமே கோயின்சிடன்ஸ் தான். சரி, இன்னும் நிறையா பேசணும்னா இதை பற்றி பேசிகிட்டே போகலாம். கேட்க வேண்டிய இடத்துல நீங்கள் இல்லையே, அப்போ எப்படி சொல்லிகிட்டே இருக்க முடியும்? இவ்வளோ துணுக்குகள் கொடுத்துட்டேன், இவ்வளோ ஹிண்ட்டு கொடுத்துட்டேன், இன்னமும் நிறையா என்னால் கொடுக்க முடியும். பட் இதோட நிறுத்திக்கலாம். சிம்பிளான கான்செப்ட், திங்க் பண்ணுங்கள். உங்களை சுற்றி நடக்கிறது என்னென்னு புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி செய்யலைன்னா உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு புரியாது. நீங்கள் ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டுருப்பீங்க, இந்த உலகம் வேறு ஒரு பாதையில் பயணிச்சுட்ருக்கோம். மனிதர்கள் வம்படியாக அப்படி சாகணும், மனிதர்கள் வம்படியாக இப்படிலாம் போய் அடிபட்டு கஷ்டப்பட்டுட்டு வாழணும்னு எந்த ஒரு தலையெழுத்தும் இல்லை. இந்த இயற்கை எல்லாத்துக்குமே சமமான ஒரு பங்கீடு தான் கொடுத்துருக்கு. எனக்கு அதிகமாகவோ உங்களுக்கு கம்மியாகவோலாம் கொடுக்கல, எல்லாத்துக்குமே நிறைவான ஒன்று தான் கொடுத்துருக்கு, அறிவு. எல்லாருக்கும் மூளை இருக்குது. அப்புறம் மூளை குறைபாடு பிறக்குது, இது நிறைய பேர் புத்தி சொல்லுவாங்க, அதெல்லாம் செயற்கை. இயற்கையாக பிறந்துட்டு இருந்தது இயற்கையாகவே விட்டுருந்தா எல்லாமே சரியாக இருந்திருக்கும். இவனுங்க உழப்பி விட்ட உழப்பல் தான் இப்போ இவங்களை பஞ்சாயத்து உருவாயிட்டு இருக்கு. திருநங்கை, எல்ஜிபிடி இதெல்லாம் அப்படி தான். ஸோ சிம்பிளாக ஆண் பெண் 2 பேர் தான். இந்த திருநங்கையை உருவாக்குனதும் அவனுங்க. ஸோ அதை டீட்டெயிலாக போக முடியாது. அதனால அது வந்து பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே இது பண்ணிட்டாங்க. ஸோ அதனால அதை பற்றி நம்ம பெருசாக நோண்ட முடியாது, இதை விட்டுலாம். திருநங்கை மட்டும் கழிச்சுக்கோங்க. மற்ற எல்லா எல்ஜிபிடி குரூப்பும் செயற்கை. அப்படிலாம் இருக்காங்களாம்லாம் இருக்காங்க, ஆனால் செயற்கை. இயற்கையாக அது நடக்கலை, அது செயற்கையாக நடக்குது. அந்த மாதிரி ஒரு ஃபுட் ஐட்டம்ஸ், அந்த மாதிரி வாழ்க்கை நெறிகள், அந்த மாதிரி டோபமைன்ஸ், இந்த கண்ணில் கன்சியூம் பண்ணுறோம்ல பார்க்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் அப்சர்வ் பண்ணிடும். சிம்பிளான விஷயந்தான். வெளிச்சுக்க பொழைச்சிக்க எல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது.